மத்தேயு 20:20 உன்னிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார். அதாவது யாக்கோபு யோவானுடைய தாயார் இயேசுட்ட ஒரு விண்ணப்பம் பண்ணும்படியாக வருவாங்க. ஆனால் அந்த காரியத்தை நான் ஜெபிக்கலாமா உங்களை நோக்கி எங்கள் விதமாக கேட்பாங்க. தாழ்மையின் உணர்வோடு கேட்பாங்க. அந்த தாழ்மையின் உணர்வை பார்த்து கர்த்தர் அடுத்த வருஷம் சொல்லப்படுறது, அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அது தாழ்மையோடு கேட்டது நிமித்தம் அவர் உடனே பதிலளித்தார், உனக்கு என்ன வேணும் ஜெபத்திற்கு. அதாவது நம்ம கர்த்தர்கிட்ட கேட்குற ஜெபம் அந்த செகண்டே கர்த்தர் அதற்கான பதிலை நம்மளுக்கு கொண்டு வரும் பிரகாரமாக நம்மளுடைய ஜெபம் தாழ்மையின் உணர்வோடு இருக்குதா எங்கள் விதமாக நம்ம சிந்திச்சு பார்க்கணும். வேதம் சொல்லுது, மேன்மைக்கு முன்பானது தாழ்மை. தாழ்மையின் உணர்வுல இருக்கிறவனை கர்த்தர் நோக்கி பார்ப்பாராம். ஒரு குஷ்டரோகி கர்த்தரத்தில் சொல்லுவார், கர்த்தரே உமக்கு சித்தமானால் இனி சுத்தமாக்குங்க. அவர் தாழ்மையின் உணர்வுகளை கேட்ட நிமித்தமாக கர்த்தர் அவரை குணமாக்கி அனுப்பினார். அந்த மகள் தாழ்மையின் உணர்வுகளை கேட்டனால ஜெபத்துக்கு உடனே பதில் என்ன சொன்னார்னா, உனக்கு என்ன வேண்டும். இந்த நாட்களில் நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்குது எங்கிறத பார்க்கணும். தாழ்மையின் உணர்வில் நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தோம், இப்போ இந்த நாட்களில் நம்ம எப்படி வச்சுருக்காங்க. கர்த்தருடைய பெரிதான கிருபை, நம்மளால எதுவுமே இல்லைங்க. இம்மட்டுமாக நிற்கிறது கர்த்தருடைய பெரிதான கிருபை. உயர்த்ததாக இருந்தால் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். தாழ்மையின் உணர்வில் நாம் ஜெபிக்கிறதா இருக்கட்டும், வாழ்றதா இருக்கட்டும், அன்பு செய்கிறதா இருக்கட்டும், எல்லாமே செய்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.